மீனில் ஒரு கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம குழம்பா தான் வச்சுக்கிட்டுருப்போம். புளியே சேர்க்காம ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி மீனை வாங்கி அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அளவாக நல்லா கலந்துக்கோங்க. அது கூட எலுமிச்சம்பழத்தை ஒரு பாதி பழத்தை கட் பண்ணி அதில் கொஞ்சம் ஜூஸை மட்டும் விட்டால் போதும். பாதி முழுசும் தேவையில்லை. அதில் ஒரு 10-15 சொட்டு மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இந்த மீனுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் மீன் கூடன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் இதெல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இதுக்குள்ளே மசாலாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் 4-5 பல் பூண்டும், கொஞ்சம் சின்ன வெங்காயமும், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கின உடனே நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதுன்னா 2 போட்டுக்கோங்க. இந்த மீனுக்கு தகுந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூள், காரம் வேணும்னா மிளகாத்தூளும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீன் வறுத்த எண்ணெய் இருந்ததுன்னா அந்த எண்ணெயிலே நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம். அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு அது பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போடணும். நம்ம பொதுவாக மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கிரேவிக்கு நீங்கள் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கணும். இந்த மசாலாவில் எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு தேங்காய் விடணுன்ற அவசியம் கிடையாது. தேங்காய் விட்டிங்கன்னா அது குழம்பாக மாறிடும். நம்ம கிரேவியாக தான் வைக்க போகிறோம். இப்போ அந்த தயிரில் ஊற வச்சுருக்கிற இந்த மீனை இதில் நீங்கள் தூக்கி போட்டு அப்படியே கெட்டியாக கிண்டி அப்படியே நீங்கள் இறக்கிடணும். கடைசியாக மல்லித்தழையை தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சாதாரண மீன் குழம்புலேருந்து இது வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும்.